அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இந்த டாக்டர் போலீஸு இவங்களுக்குலாம் வந்து ரெஸ்ட்டே இருக்காது பாருங்கள். 24x7 எப்போவுமே ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். அந்த லிஸ்ட்டில் ஹவுஸ் ஒய்ஃபையும் சேர்த்துக்கலாம். மிஸ்டர்லேருந்து மிஸ்ஸஸாக ப்ரமோஷன் ஆனதுலேருந்து ஒர்க் லோடு ஜாஸ்தியாகி முட்டு வலியிலேருந்து முதுகு வலி முடி கொட்டுறது வரைக்கும் எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. உடனே என் கணவர் உளுந்தங்களை வச்சு சாப்பிடு, எல்லா வலியும் சரியாயிரும். நான் ஒரு ஹூமன் தானே, நான் மிஷின் இல்லையே. உடனே எங்கள் வீட்டு சின்ராசு சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு மனசெல்லாம் புண்ணாக ஆயிட்டு, புண்பட்ட மனசுக்கு ஒரு புரோட்டா சாப்பிட்டா எல்லாம் சரியாக போயிடும். ஓகே டன் அப்படின்ட்டு சாயந்தரம் ஒரு 6:30 மணி இருக்கும். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பணும். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே வந்தோம்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அங்கே தான் வந்தோம். பார்க்கில் அங்கங்கே உட்காந்து எல்லோரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாட்டு பாடிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் என் வீட்டுக்காரரும் அங்கே பார்க்கில் நின்று கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். புண்பட்ட மனசுக்கு புரோட்டா சாப்பிட்றதுக்காக நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ட்ரைசில் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக பிரமாதமாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்ட்டி ஹால் தனியாக, மேரேஜ் ஹால் தனியாக இருக்குது. ஒவ்வொரு ஹால்லையும் ஒரு 1000 பேர் இருக்கிற மாதிரி நல்ல பெரிய இடமா இருக்கும். இந்த ஹோட்டல் வந்து குற்றாலம் பக்கத்தில் இருக்கிறதுனால ரூம்ஸும் நல்லா அவைலபிளாக இருக்குது. அதுவும் நல்ல எக்ஸிக்யூட்டிவாகவும் இருக்கும். இங்கே உள்ள ஆம்பியன்ஸ் வந்து அருமையாக இருக்கும். பஃபே சிஸ்டமும் இங்கே இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும். வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும். மனசுக்கு பிடிச்சது எல்லாமே வகை வகையாக வஞ்சகம் பார்க்காம எல்லாத்தையும் வயிறு மட்டும் நல்லா சாப்பிட்டாச்சு. இங்கே உள்ள புரோட்டாவும் நானும் சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் போய் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன். இது போக அங்கே வந்து ஜூஸு ஐஸ்கிரீம்லாம் நல்லா விதவிதமாக இருந்துச்சு. ஜூஸ்லேயே கலர் கலராக இருக்கும். அது பேர் கூட வாய்க்குள்ள நுழைய மாட்டேக்கு. அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நான் எந்திரிக்கிறேன். என்னால் எந்திரிக்க முடியல. அப்புறம் தான் தெரியுது நான் வயிறு முட்டை சாப்பிட்ருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு பிளான் பண்ணோம். சரி மூவிக்கு போகலாமா அப்படின்ட்டு. சரி மூவிக்கு போகும்போது நம்ம தம்பிகளையும் ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்ட்டு தங்கமான தம்பிகள் 3 பேரையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் மூவிக்கு கிளம்பிட்டோம். என்னோட பாசக்கார தம்பிங்க 3 பேரும் எப்போதுமே ஒவ்வொரு நொடி பொழுதும் நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பொழுதுமே தேட்டரில் நல்லாவே கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் எந்த படத்துக்கு வந்திருக்கோம்னா இட்லி கடை மூவி தான் பார்க்க வந்திருக்கோம். படம் நல்லாயிருக்கும். நல்லலையோ ஒரு 3 மணி நேரம் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு நான் இருந்துட்டேன். தலைவர் தனுஷை ஸ்க்ரீனில் பார்த்ததுமே எல்லாருமே நல்லா குஜால்ஸ் ஆயிட்டாங்க. படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. சரி படம் எப்படி இருக்கோ என்னமோ அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் படம் போக போக எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நல்ல ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. சண்டையே இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் சண்டை இருந்துச்சு. ஆனால் அந்த சண்டையும் அதிரடியாக இல்லை, நல்லா இருந்தது. ஆனால் நல்லா எமோஷ்னலாக இருந்துச்சு அந்த ஸ்டோரி. டின்னரே நல்லா ஹெவியாக சாப்பிட்டதுனால இன்டர்வலில் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அக்கா மச்சானோட நல்லா ஜாலியாக படம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.